அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அழகான vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் செமஸ்டர் லீவுக்கு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அங்கே எடுத்த vlog தான் இது எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. காலையில் எந்திரிச்சோடனே வேலையாக இந்த நாய்க்கு வந்துட்டு பிஸ்கெட் போடுறது தான். அதுவும் வாலாட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு எப்போவும் நம்ம பார்க்குற vlog மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் கூட நடணும். அதையும் கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாய்க்கு பிஸ்கெட் போட்டதோடு இந்த நாளை நம்ம தொடங்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடு வாசல் தெளிக்கலான்னு சொல்லிவிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக போனி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கூட்டி விட்டுடலான்னு ஃபஸ்ட்டு நான் கூட்டி விடுறேன். நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு அவ்வளோ கோலம் போட தெரியாதுன்னு. அதனால் இங்கே வந்துட்டு நம்ம கோலம் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாவது ஒரு கோலம் போட்டுட்ருந்தேன். ஏதாவது கோல புக்கில் பார்த்து அது மாதிரி தான் நான் போடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம புள்ளி வச்ச கோலம் தான் போட போகிறோம். அது எப்படி வருது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வாசலுக்கு வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். வெளியிலையும் கொஞ்சோண்டு இடம் இருக்குது. அந்த இடத்துலையே கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த மருதாணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குச்சி வச்சுருக்கோம். அது வருதா என்னன்னு பார்க்கலாம். நல்லா அதுக்கும் தண்ணி ஊற்றிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இங்கே வந்துட்டு 1-2 பூலாம் பூத்துருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் கார்டன் டூர் மாதிரி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோலையே. முன்னாடி நான் அந்த ஷார்ட்ஸில் காமிச்சதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2-3 நாள் ஆச்சு வந்து. அதனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக செடி எல்லாமே எடுத்து நல்லா குத்தி போட்டு வேணாங்கிற செடியெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு கார்டன் டூரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வாசு தெளித்து கோலம் போட்டுட்ருக்கப்போ காலில் வந்துட்டு முள் குத்திருச்சு. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கோலம் போடுறேன். இந்த நாய்க்குட்டி தான் எதையாவது தூக்கிட்டு வந்து போட்டுரும். இன்றைக்கி புள்ளி வச்ச கோலம் தான். இந்த புள்ளி வச்ச கோலமும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ரொம்ப சொதப்பாமல் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். கோலம் போடுறதெல்லாம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் அந்த படிக்கும் நான் கோடு இழுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு கோடு தான் ஒழுங்காக நேராக இழுக்க வர மாட்டேங்குது. அதனால் அது கொஞ்சம் தனித்தனியாக கோடு இழுத்து பழகிக்கலான்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு கோடு எவ்வளோ கோணிக்கலாக போயிடுச்சுன்னு. அதனால் அதை மேனேஜ் பண்ணி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பல்லாங்குழி பரமபதம்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். இதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் சின்ன வயசில் தான் விளாண்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் விளாடுறேன். நீங்கள் பல்லாங்குழிலாம் விளாண்டுருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டருக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடி எடுத்து வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில காமனான புக்கு ரொம்ப அடிக்கடி நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய புக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். இது மாதிரி இந்த 2 நாய்க்குட்டியும் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே ஜன்னல் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அப்போ தான் கூப்பிட்டா தெரியுன்றதுக்காக. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய இடமும் இருக்குது. கூப்பிட்டா உடனே திரும்பி பார்த்துடும். இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் போல் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு நம்ம கீழே நடலாம். நான் வந்துட்டு அது தொட்டிலே வைக்கலாம். அது அழகுக்காக வைக்கிற பூ தானே, அதனால் தொட்டிலே வைக்கலான்னு சொன்னேன். அம்மா வந்துட்டு தொட்டியில் வைக்காத கீழே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதையும் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் மண்ணிலே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்த வரைக்கும் நான் செடியெலாம் ரொம்ப வளர்த்ததும் இல்லை. இதை பற்றி ரொம்ப தெரியவும் தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த மண்ணெல்லாம் எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் கூட. ஏன்னா நாங்கள் ஃபுல் செடி எல்லாமே எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக கொத்தி போடுறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் கூட வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. பயங்கர வேலையாக இருந்தது. இந்த ரோஸ் செடியும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் 2-3 மொட்டெல்லாம் இருக்குது. பிங்க் கலரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அழகாக ஒரு மாதிரி ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு ரோஸ். எப்போவுமே ரோஸு பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வரப்போ நல்லா பூக்குது. அதுக்கப்புறம் பூக்க மாட்டேங்குது. அதுக்கான உரமும் விற்கிது. அதையும் வாங்கி நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளாக போட்டுட்ருக்கோம். இந்த பூ பேர் என்னென்னலாம் தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. அதனால் அதையும் எடுத்து நம்ம கீழே வச்சிடலான்னு எடுத்து நான் குழி தோண்டிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன்.
எனக்கு இது மாதிரி மண்ணில் கை வச்சுட்டு விளாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இடம் நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் விளாட்லாம். ஸ்கூல் டைம்லலாம் எங்கேயாவது மணல் கொட்டியிருந்தாங்கன்னா அங்கே போய் விளாண்டுட்டு தான் வருவேன். அந்த ஞாபகம்லாம் இருந்தது. நான் ரொம்ப ஆழமாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பூவை. பரவாயில்ல அது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மண்ணை நிரப்பி விட்டுட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டல. ஏன்னா இந்த ஒரு விலாக் வந்துட்டு நல்லா ஸ்லோவாக ரொம்ப காமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்படியே எதுவும் ரொம்ப எடிட் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்குறேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பயங்கரமாக வேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் அதையும் நான் பிடிச்சி தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா டைம் வந்துட்டு ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இருக்கும். அப்போல்லாம் எல்லா இடத்துலையும் மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திருச்சியில் மட்டும் வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. இந்த பூ பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக நிறைய பூ இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நான் என்னென்ன செடிலாம் இங்கே வச்சுருக்கோன்றதை காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸில் தான் நான் வந்துட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா மாற்றிட்டோம். அதனால் இன்றைக்கி என்னென்ன செடிலாம் நாங்கள் வச்சுருக்கோன்றதை காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு எதுவும் பூ வந்துட்டு புதுசாக பூக்கவே இல்லை. நேற்று பூத்த பூ தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இதனால என்னென்ன வச்சுருக்கோன்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஜாதிப்பூ கொடி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த கயிறில் வந்துட்டு ஏற்றி அப்படியே ஷெட்டில் மேலே ஏற்றி விட்டுடலான்ட்டு. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு ஜாதிப்பூ வச்சுருக்கோம். இப்போ ஒரே ஒரு மொட்டு மட்டும் இருக்குது, பாருங்களேன், இங்கே இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாக ரோஸ் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபுல்லாக ரோஸாக இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெரைட்டியாக கலர் கலரான ரோஸ் தான் வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு. நீங்கள் இது வந்துட்டு அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் நான் பறித்து வச்சு காய்ச்சிருப்பேன். அதுதான் இது வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி பூத்ததுனால வாடி போயிடுச்சு. இதுவும் அதுக்கு முன்னாடி பூத்ததுனால வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரெட் ரோஸு. இது இன்னும் அவ்வளோவா அதிகமாக பூக்களை இப்போ தான் நாங்கள் உரம் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் மாற்றி வச்சிட்டோம். அந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடு இப்படி வரிசையாக ரோஸ் இருக்க மாதிரி நாங்கள் மாற்றி வச்சிட்டோம் இங்கே வந்ததுனால. இது வந்துட்டு ரெட் ரோஸு. இது வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரோஸு. இது வந்துட்டு ஒயிட் கலர் ரோஸு. இதுவும் பூக்கவே இல்லை. வாங்கிட்டு வந்து வச்சோடனே ஒரு 4-5 பூ டெய்லி பூத்துட்டே இருந்தது இந்த ரோஸு. ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்துட்டு ரோஸ் செடி மாதிரியே தெரியாது. முள்ளும் இருக்காது, இலையும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய பூ பூக்கும். இதுவும் ஒரு ரோஸ் செடி தான். இதுவும் பூக்கவே இல்லை. அதனால இந்த மாதிரி இருக்குது. இது என்ன கலருன்றதே மறந்துடுச்சு, அந்த அளவுக்கு இது பூக்காமல் இருக்குங்க. இதில் வந்துட்டு அந்த ரெட் கலர் ரோஸ், அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது, அந்த ரோஸ் நல்லா பூக்கும். இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் நல்லா பூக்கும். நடுவில் இருக்கிறதெல்லாம் எப்போவாது அதிசயமாக பூத்தாதான். இது வந்துட்டு கனகாம்பரம் செடி. இதுலேயும் ஆரம்பத்தில் நிறைய பூ பூத்துச்சு. ஆனால் இப்போ பூக்கிறதே இல்லை. ஏன்னு தெரில, ஒருவேளை அந்த சீசனுக்கு தான் பூக்குமா என்னன்னு தெரியல. இந்த பூ வந்துட்டு பூக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் பூத்துட்டு அதுக்கப்புறமா அது அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடில் மாறிடும். இது வந்துட்டு அந்த எல்லோவும் ஆரஞ்சு ஷேடும் கலந்து பூக்கிறது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் நல்லா பூத்துட்ருக்கு இப்போது. அடுத்தது இது வந்துட்டு மல்லிகைப்பூ செடி. இது வந்துட்டு நேற்று தான் அம்மா துறையூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று தான் நாங்கள் வச்சோம். இது வந்துட்டு மல்லிகைப்பூ. இதுவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூலாம் பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் டேபிள் ரோஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட் கலராக காலையில் மட்டும்தான் பூக்கும். ஈவினிங் மதியானம் ஆச்சுன்னா சுருங்கிடும். ஆனால் டெய்லி பூக்கும், அழகாக இருக்கும். அடுத்தது இது வந்துட்டு இது ஒரு பிங்க் கலர் ரோஸ் தான். நேற்று தான் நாங்கள் வாங்கினோம். நேற்று வாங்கிட்டு வந்து வச்சோம். நேற்றே ஒரு பூவோடு தான் இருந்தது. இப்போயும் 2-3 மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். பூக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ இதோட அட்டாச் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப அழகான செடி. நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. அடுத்தது இங்கே வந்துட்டு இங்கே ஒரு செம்பருத்தி வச்சுருக்கோம். இது ரொம்ப நாளாக வாங்கினதுலேருந்து இதே ஹைட்டில் தான் இருக்குது. அடுத்தது இதுவும் செம்பருத்தி தான். இது கொஞ்சம் நல்லா வளருது. ஆனால் கீழே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இன்னும் பூக்கவே இல்லை. இது என்ன கற்பூரவல்லியா? இது வந்துட்டு கற்பூரவல்லி. இதுவும் இப்போ நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். இதே இடத்துல தான் இருந்தது முன்னாடியும். ஆனாலும் நாங்கள் திரும்பி எடுத்துகிட்டு திரும்ப அதே இடத்துலையே வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நல்லா வளரக்கூடிய செடி.
இது வந்துட்டு பலாப்பழ கன்று. இது வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது தான், அப்படியே வளர்ந்துருச்சு. இன்னொரு பலாப்பழம் கூட இருக்குது கன்று. இங்கேயும் ஒன்று வளருது. இது வளர்ந்ததுக்கப்புறம் மரமாகும் போது நம்ம பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது தான், வேறு எதுவுமே பண்ணல. அப்படியே மண்ணில் போட்டோம் வந்துச்சு. இது வந்துட்டு இது கொய்யாப்பழம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூச்சி இருக்குது. இதுவும் இப்போ தான் துளிர்த்துட்டு வருது. ஏன்னா ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு செடி, தண்ணி ஊற்றாமல். அதனால இப்போ தான் துளிர்த்துட்டு வருது. இதுவும் வந்துட்டு முல்லைப்பூ தான். முல்லைப்பூவா? ஆமாம், முல்லைப்பூ தான் இதுவும். இப்போ வந்துட்டு அந்த சைடு பின்னாடிலாம் என்னென்ன வச்சுருக்கோன்றதை காட்டுறவாங்க. இங்கே வந்துட்டு துளசி வச்சுருக்கோம். இது வந்துட்டு நம்ம எப்போது பார்க்குற துளசி கிடையாது, கருந்துளசி. அது வந்துட்டு அதுக்கான ஒரு மாடை வாங்கி அதில் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் விதையெல்லாம் தெளிச்சிருக்கோம், அது இன்னும் வரல. இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துருக்கு. இங்கே வந்துருக்கு பாரு, இங்கே வந்துருக்கு பாரு, குட்டி அப்போ தான் வருது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இங்கே கொஞ்சம் கீரை, அதுதான் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. மற்றபடி அதுதான் வருது. இது வந்துட்டு இது என்ன செடி? கிட்டக்கு வாங்க. இப்போ வந்துட்டு பின்னாடி என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். இது வந்துட்டு தக்காளி செடி. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த கார்த்திகை தீபம் விலாகில் காமிச்ச மாதிரியே தான் தக்காளி இன்னமும் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஆனால் அதே மாதிரி க்ரீன் கலராக தான் இருக்குது. இன்னும் அது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம். குட்டியாக வாழைக்கன்று இப்போ தான் வருது. அடுத்தது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு கிருஷ்ண கமல செடி. இது வந்துட்டு கிருஷ்ண கமல செடி. இதில் வந்துட்டு 2-3 பூ பூத்துருக்கு. நான் வந்துட்டு அந்த மாம்பழச்சாலையில் வாங்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செடியை. இது வந்துட்டு கிருஷ்ண கமலம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நாங்கள் மிளகா போட்டிருக்கோம், ஆனால் அது இன்னும் வளரல. இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம், போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது வந்துட்டு இன்னொரு வாழை மரம் இங்கே வச்சுருக்கோம். இப்போ தான் கன்று வளர்ந்து வருது, மரமாக போகுது. அடுத்து இங்கே வந்துட்டு இது கொத்தமல்லி எல்லாம் தெளிச்சிருக்கோம். அது நிறையா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் பூ பூத்துருக்கு. இது பூன்னு தான் நினைக்கிறேன், ஒயிட் கலரில் அழகாக இருக்குது. இது வந்துட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் இதில் பூ பூக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பப்பாளி கன்று வச்சுருக்கோம். அதுவும் இப்போ தான் வச்சு 2 நாள் தான் ஆகுது. இது வந்துட்டு கருவேப்பிலை. இதுவும் கண்ணாக நாங்கள் வாங்கி வச்சது தான். அதுவும் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே ஃபுல்லாக நாங்கள் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் எல்லாமே. இந்த செடி வந்துட்டு என்ன செடினே தெரியல, அதுவே வளருதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு செடி அதுவே வளர்ந்துருக்கு, அதுவே வந்திருக்கு. அடுத்தது இங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு மிளகா வச்சுருக்கோம். இங்கேயும் மிளகா தான். அப்புறம் இங்கேயும் திரும்ப கத்திரிக்காய். இங்கே வந்துட்டு வெத்தலை கொடி வச்சுருக்கோம். இந்த வெத்தலை கொடி வந்துட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இதுவும் இப்போ தான் நல்லா முளைக்க நல்லா இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏற்றி விட்டுடலான்னு, இந்த கம்பில் ஏற்றி விட்டுடலான்னு. அப்புறம் இங்கே வந்துட்டு பாம்பு கத்தாழை 2-3 வச்சுருக்கோம். அப்புறம் திரும்பவும் இங்கே அப்படி தான் கத்திரிக்காய், அங்கே வந்துட்டு தக்காளி. அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடியெல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாகில் வந்துட்டு உங்ககிட்ட இந்த செடியெல்லாம் காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்குது. ஏன்னா நாங்கள் வச்ச செடி எல்லாமே ஒரே அளவில் தான் வச்சோம். இந்த தக்காளி இதெல்லாம். ஆனால் இந்த தக்காளி மட்டும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு திரும்ப பயனை கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் போல் வெயில் வந்துட்டு நல்லாவே வீட்டுக்குள்ளே வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹோம் டூர் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் போடுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் வீட்டில் வந்துட்டு ஹோம் டூர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் காட்டுறேன். ஏன்னா ஹாலுக்கு கிச்சனுக்கும் ரொம்ப பக்கமாக ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் வச்சுருந்தோம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி ஃபுல்லாக ஹோம் டூர் மாதிரி என்னால் போட முடியாது. ஈவினிங் வந்துட்டு சந்தை இருந்தது. அதனால் சந்தைக்கு போயிட்டு நம்ம பூ இதெல்லாம் வாங்கிக்கலாம், ஒரு வாரம் தேவையான காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
இங்கே வந்துட்டு 2 நாள் தான் இருப்போம், இன்னும் கிளம்பிடுவோம். ஏன்னா காலேஜ்லாம் திறக்குது. 1 வாரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. காலேஜ்லாம் திறக்குதுன்னு 2 நாளில் கிளம்பிடுவோம். இருந்தாலும் அங்கே போய்ட்டும் நம்ம பயன்படுத்துறதுக்கு காய்கறிலாம் மொத்தமாக இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையாவே வாங்கிக்கிட்டோம். நிறைய பேர் ஏன் மாற்றி மாற்றி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. காலேஜ் டைமில் திருவானைக்கோவில்லையும் லீவ் விட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.